ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடிக்கு ஆசை பார்க்க போகிற சரகடிக்கு ஆசையில் நம்ம சிந்தாமணி இருக்காங்களே, சிந்தாமணி விஜயாட்ட கால் பண்ணி, ஐயோ உனக்கு ஹாப்பியான நியூஸுங்க, ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, எக்கச்சக்க நியூஸுங்க அப்படின்றாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், உங்கள் மருமக ஏமாந்துட்டா, அதுவும் பல்காக ஏமாந்துட்டா, இதுக்கப்புறம் அவள் தலையே நிமிர மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பெட்டிங்லாம் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தங்க. ஃபோனை வச்ச உடனே ரவிக்கே ஃபோன் பண்ணுறாங்க. டே ரவி, உன் கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லா வெரைட்டியும் வாங்கிட்டு வாடா, நம்ம இன்றைக்கி உட்காந்து சாப்பிடுவோம், கடையில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏதோ சம்திங் இஷ்யூ சரியில்லையேன்னு ஸ்ருதி கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மைதாங்க. அதாவது எப்படா இப்படி ஒருத்தங்களால இருக்க முடியுதுன்னு நினைக்க தோணுதுங்க. அதாவது இப்போ நாட்டில் இருக்கவங்க முக்காசி பேருக்கு மருமகளை பிடிக்கலைனாலும் மகனை பிடிச்சிருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. இதை பார்க்கும்போது தான் தெரியுது நாட்டில் இப்படியும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. யார் யார் வீட்டிலலாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்கப்பா. லைக்கை போட்டு நம்ம ஷேர் பண்ணிப்போமே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நம்ம விஜய் ஒரு பக்கம் நம்ம அதோ வேணும்னு இங்கே மீனா முன்னாடியே வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொழந்து கட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சத்யாட்ட வேற கடை வாங்கி வச்சிருக்காங்களே வேலை செய்கிற இடத்துல, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்துன்னு முழிக்கிறாங்க. நம்ம முத்துக்கிட்ட விஷயத்த சொன்னாலும் அது எப்படியாவது அமௌண்ட் வாங்கிடுவார். ஆனால் அதையும் பண்ணாமல் இருக்காங்க. நாளைங்கிற ஒரு எபிசோடில் போட்டு காமிச்சப்போ தாங்க பார்த்தோம். ரோஹிணி கூட பாவம்னு நினைக்கிறாங்க நம்ம மீனாவங்க. ஆனால் விஜயோட மனசு இறங்கவே இல்லை. இதை பார்த்தோன்னா தான் இவ்வளோ கல் நெஞ்ச காரியாடி உனக்கெல்லாம் சமைச்சு போட்டதே வீணாடி அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. என்ன பண்ணுறது, மாமியாராக போயிட்டாங்களே, அதனால் அமைதியாக போயிட்டாங்க. அவங்க உட்காந்து கண்ணீர் வடிக்கிறத பார்த்து இவங்க இப்போ ஆனந்தப்படுறாங்க. அதுவும் பேரானந்தப்படுறாங்க பட்டுக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு இவங்களோட வளர்ச்சியை பார்த்து நீ வைத்தறிச்சலும் அடைவ, கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அண்ணாமலையோட டெக்னிக்கை தான் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்களாம். அதை நாளைங்கிற எபிசோடில் போட்டு காமிச்சிட்டாங்க பாருங்க. அதாவது ஏமாத்துறவங்களே ஏமாற்றி தான் நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறாங்க.